அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவது தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்று அளித்த விண்ணப்பம் மீது 4 வாரங்களில் முடிவெடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விண்ணப்பம் மீது ஓபிஎஸ் கருத்தை கேட்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், மேலதிக விவரங்கள். திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தான் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்குல அதிமுகனுடைய உட்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் கட்சி சட்ட திட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட்டது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்துக்கு 2017 முதல் 2022ஆம் ஆண்டு வரை பல்வேறு புகார்கள் அளித்துள்ளதா அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உள்ளிட்ட பிரச்சனை தொடர்பாக தாக்கல் செய்த உரிமையில் வழக்கில் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு அளித்த மனுக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை என்றும் அவர் அந்த மனுவிலுக்கு குறிப்பிட்டிருந்தார். தனது மனு மீதான விசாரணை நடத்தி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று அவர் மனுவில் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வழக்கு தான் இன்றைக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி சி குமரம் அந்த அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது அந்த தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் என்ன தெரிவித்தார் என்றால், சூரியமூர்த்தியின் மனு தொடர்பாக அதிமுக நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பதில் கிடைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மேலும் இது குறித்து நாங்கள் விரைவில் முடிவெடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பன்னீர்செல்வம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் இந்த விவகாரத்தில் தங்கள் தரப்புக்கு நோட்டீஸ் அளிக்கப்படவில்லை எனவும் தங்கள் தரப்பையும் கேட்ட பின்னரே முடிவெடுக்க உத்தரவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து சூரியமூர்த்தியின் மனு குறித்து 4 வாரங்களில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் ஓபிஎஸ் உள்ளிட்ட அனைத்து தரப்பினுடைய கருத்து கேட்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு இந்த வழக்கில் உத்தரவிட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.